தனுசு ராசிக்காரங்களுக்கு இப்ப 3வது இடத்துல இருக்கிற சனி பகவான் பெயர்ச்சிக்கு அப்புறமா 4ஆம் இடத்துக்கு வராருங்க. அர்த்தாஷ்டம சனியா வராருங்க. பெரிய அளவுல சோதனைகள் எல்லாம் இருக்காதுங்க. இப்ப 6ஆம் வீட்டுல இருக்கிற குருவால அக்கம் பக்கம் எல்லாம் சண்டையா இருக்குது இல்லைங்களா? சனி பெயர்ச்சி முடிஞ்சதும் குரு பெயர்ச்சியும் வருதுங்க. குரு இனி 7ஆம் வீட்டுல இருந்து ராசியை பார்க்கறதால கடன், நோய், எதிர்ப்புகள் எல்லாம் விலகுங்க. 4ஆம் இடத்துல வர சனியால பொதுவா பெத்தவங்க உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் அக்கறை காட்டணுங்க. 2 வருஷத்துக்கு கொஞ்சம் கவனமா பாத்துக்கணுங்க. ஒரு சிலர் அம்மாவை பிரிஞ்சு வெளியூர்ல வேலை பார்க்கறது, பெண்ணா இருந்தா கல்யாணமாகி அம்மா அப்பாவை பிரிஞ்சு கணவன் வீட்டுக்கு போறது, ஒரு சிலர் குழந்தைகளை ஹாஸ்டல்ல சேர்ந்து படிக்க வைக்கிறதன் மூலமா பிரிஞ்சிருக்கிறது. இந்த மாதிரி அமைப்புகள் தனுசு ராசிக்காரங்களுக்கு உண்டுங்க. மற்றபடி வேலை, தொழில் அமைப்புகள் நல்லா இருக்குங்க. வியாபாரம் நல்லா இருக்குங்க. குழந்தைகள் நல்லபடியா படிப்பாங்க. வருமானத்துக்கு குறைவு இருக்காதுங்க. அந்தஸ்து, கௌரவம் எல்லாம் நல்லபடியா இருக்குங்க. இப்ப இருக்கிற சங்கடங்கள் தீர்க்கிற சனிப்பெயர்ச்சியா இந்த அர்த்தாஷ்டம சனிப்பெயர்ச்சி உங்களுக்கு அமையுதுங்க. அம்மாவோட ஆரோக்கியத்துல கவனமா இருக்கணுங்க. அனுமன் வழிபாடு, விநாயகர் வழிபாடு நன்மை தருங்க.